எல்லாரும் ஒரு நிமிடம் கர்த்தரை அவருடைய பிரசன்னத்துக்காக வேண்டுதல் செய்வோம். தேவனே, என் பிதாவே, என் தகப்பனே, என் தந்தையே, எல்லா இடங்களிலும் எல்லாமுமாக நிறைந்தவரே, ஒரு நிமிடம் கண்ணோக்கி பாருங்கள். அப்பா, உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம். என் தந்தையே, உங்களுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஒரு நொடி பொழுது, இந்த ஒரு விசை பொழுது, அப்பா, நீர் பிரசன்னமாகும். ஆண்டவரே இயேசுவே, அப்பா, வார்த்தைகள் உங்களுடையதாக இருக்கட்டும். ஆண்டவரே, கழுதையாக மாத்திரம் பயன்படுத்தும், கழுதையாக மாத்திரம் பயன்படுத்தும். எல்லா மகிமையும் உமக்கு, எல்லா கனமும் உமக்கு. நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும். வார்த்தைகள் உங்களுடையதாக இருக்கட்டும். ஒவ்வொரு இதயத்திலும் தொடக்கமாகவே நீர் பேசும். அடிமைகள் கேட்கின்றோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் வேண்டிய பிதாவே, ஆமென். உட்காரலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. இப்போ சத்தம் வரல இந்த பக்கம் இருங்க. ஹல்லேலூயா. மணி 12 முடிச்சிடறேன். 10 நிமிஷம் தான் இருக்குது. சீக்கிரம் சொன்னீங்கன்னா முடிச்சிடறேன். இல்ல யாரையும் நீங்க சாப்பிட விட மாட்டேன். நான் எவ்வளவு நேரம் ஆனாலும் பேசுவேன். தயவு செஞ்சு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்போ பெண்களை எதுக்கு அதிகமா நாங்க பேச வைக்கிறோம், பெண்களை எதுக்கு இவ்வளவு தூரம் மோட்டிவேட் பண்றோம்னா, நீங்க தான் வந்து உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுது. முக்கியமா உண்மையா சொல்றேன். நீங்க வேதத்துல அநேக இடங்கள்ல பாருங்களேன், எல்லா இடத்துலயும் பெண்கள் அதிகமா பேசி இருப்பாங்க. எஸ்தர் ராஜாத்தி பேசி இருப்பாங்க, ரூத் பேசி இருப்பாங்க, நகோமி பேசி இருப்பாங்க. நகோமியோட எல்லா சூழ்நிலையும் முடிஞ்சு போன நிலைமையிலையும் கர்த்தர் நகோமியை எழுப்பச் செய்தார். நகோமியின் மூலமாக ரூத்தை எழுப்பச் செய்தார். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் பாருங்க, எவ்வளவு நல்லா இருக்குன்னு. ஆதியாகமத்துல தொடங்கி வெளிப்படுத்தும் வரைக்கும் வேதம் இருக்குதுங்க. ஆதியாகமத்துல ஆபிரகாமும் சாராளுக்கு தான் வந்து சந்ததி தோன்றலையும் சந்ததி உயிர்ப்பிக்கிறதுலயும் பங்கு இருக்குது. ஆதாம் ஏவாள் அங்க தொடங்கி வெளிப்படுத்தும் வரைக்கும் பாருங்க, நீங்க கர்த்தருடைய சன்னதியில கொண்டு வர்ற அந்த பேர் ரூத்தின் பேரா இருக்குது. ஆமென். நீங்க பாருங்க, சாராளுக்கு கிறிஸ்துவனுடைய இயேசுவுடைய வாழ்க்கை வரலாறு பேர் அங்க இல்ல. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா நீங்க தெரியும் யாருக்கு அங்க பேர் இருக்குது. ரூத்துக்கு பேர் இருக்கு. ரூத்துக்கு பேர் இருக்கு. ஏன்? ரூத் வந்து தன்னுடைய மனை எல்லாமே போயிடுச்சுங்க. ஒட்டுமொத்தமா என்னுடைய சுதந்திரம் அற்று போச்சு. இனி என் வாழ்க்கை இனி திரும்பாத நிலை கிடையாது. அவருடைய அக்கா சொல்லிட்டு போயிட்டா, அவர் தேவைக்கு போனா இவ ரூத் கடைசி வரைக்கும் நீ எங்கு செல்கிறீரோ நானும் வங்கி, நீ எங்கு போகிறீரோ நானும் வங்கி, நீர் இருக்கும் இடத்திலே நான், நீர் மதிக்கும் இடத்திலே நான், நீர் உங்களுடைய தேவன் எதுவோ அதுவே என்னுடைய தேவன், என்னுடைய தேவன் அப்படின்னு அவர் ஒரு பற்றுதலா கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு வந்தார். அதனாலதான் உயர்த்தினார். ஆமென். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தரா உயர்த்துற வரைக்கும் நீங்க அவரை பார்த்து கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். இப்போ ஒரு சின்ன கேள்வி மட்டும் நான் கேட்கிறேன். இப்போ ஒரு கொடாவுல வந்து செய்திக்குள்ள போல, ஒரு கொடாவுல நீ செய்திக்குள்ள போகணும்னு தெரியாது. ஒரு கொடாவுல நீங்க ஒரு குடத்தை வைக்கிறீங்க, தண்ணி வருது, என்ன ஆகும்? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, பேசுங்க. என்ன ஆகும்? குடம் குடம் சத்தமா சொல்லுங்க. நான் பாஸ்டிங், நீங்க எத்தனை பேர் சாப்பிட்டு வந்தீங்க? குடம் என்ன ஆகும்? குடம் என்ன ஆகும்? குடம் என்ன ஆகும்? நிரம்பும். குடம் நிரம்பும். உண்மைதானே? நான் பொய்யன்னு சொல்லுங்க. குழாயில குடத்தை வச்ச குடம் என்ன ஆகும்? நிரம்பும். நிரம்புனா என்ன ஆகும்? தண்ணி வழியும். வழிஞ்சு என்ன பண்ணும்? கீழே போ. அப்போ குடம் நிரம்பனா தண்ணி வழிஞ்சு கீழே போ. அப்ப நாம நிரம்பனா மாத்திரம் தான் சேர் நிரம்பும். ஆமென். 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 அப்ப என்ன இல்ல நமக்குள்ள? குடம் நிரம்பல. நமக்குள்ள நிறைவு இல்ல. குடமும் நிரம்பல, சேரும் நிரம்பல. உண்மையா
முன்ன வந்தப்ப கூட ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி கர்த்தருக்கு பிரசனம் பண்ணிச்சு. சேர் நிரம்பலாம் கவலையப்படாதீங்க. கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபைக்குள்ள சேர்த்துக்கிட்டு வராரு. சபைக்குள்ள ஆட்களை கொண்டு வரது உங்க வேலை கிடையாது. சபைக்குள்ள நீங்க யாரையும் கொண்டு வந்து வலுக்கட்டாயமா உட்கார வைக்கவும் முடியாது. எல்லா இடத்துலயும் கர்த்தர் மாத்திரம் தான் செயல்படுவார். கர்த்தர் தான் செயல்படுவார். அப்படி கர்த்தர் உங்ககிட்ட செயல்படணும்னா முதலாவது நான் நிரம்பி இருக்கிறேன். ஆமென். எனக்குள்ள ஒரு நிறைவு வரல, நான் எப்படி அடுத்தவங்களுக்கு போயிட்டு கர்த்தர் என்னை நல்லா வச்சிருக்கிறான்னு சொல்ல முடியும்? எனக்குள்ள ஒரு நிறைவு இல்ல. வாழ்க்கையில வந்து வெறுமை 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 இதே நிலையை நான் தொடர்ந்தா உன்னை சுத்தி பார்க்கிறவன் என்ன சொல்லுவான்? வெறுமையா இருக்கிறவங்க என்ன எதுக்கு கூட்டிட்டு போய் நிக்கிற? நீ ரூத் சொல்றா பாரு, நான் கொண்டு போயிட்டு நிற்கும் போது இனி எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரவாமி சொல்ற வார்த்தை, இனி குழந்தை பிறந்தாலும் சரி அது வளர்ந்து வர்ற வரைக்கும் நீயும் தாமதித்து வெயிட் பண்ண முடியாது. அதனால நீ என்ன பண்ணு, உன்னுடைய சகோதரி போன மாதிரியே போடு. அப்போ நான் நிரம்பணும். முதலாவது இந்த வார்த்தை நான் மெசேஜ் கேட்கிறேன். கர்த்தர் பர்சனல் பேச சொல்ற வார்த்தை, கர்த்தர் சொல்ற வார்த்தை. முதலாவது நீங்கள் நிரம்பி இருக்க உங்களை கர்த்தரிடத்திலே அர்ப்பணியுங்கள். ஆமென். கர்த்தரிடத்துல நம்ம போயிட்டு நெருங்கலன்னா என்ன அவரே நிறைக்கவே முடியாதுங்க. இப்போ கர்த்தர்கிட்ட நான் நெருங்கி போகணும், அதுக்கு என்ன பண்ணணும் அவர் சொல்லுங்க. கர்த்தர்கிட்ட நான் நெருங்கி போகணும், அதுக்கு என்ன பண்ணணும்? நாம புரியல, நம்ம நிறைவேறலாம். ஓகே, கர்த்தர்கிட்ட போகணும்னா தம்பி உங்களை நான் விட்டுட்டேன் போல. சொல்லுங்க, பேர் மறந்துட்டு சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. ஹலோ அரவிந்த், கர்த்தர்கிட்ட நம்ம போகணும், என்ன பண்ணணும்? புரியல, ஜெபம் பண்ணணும். ஓகே, இப்போ கர்த்தர்கிட்ட நம்ம போறோம்னா கர்த்தர் உங்ககிட்ட பேசணும்னா அவர் என்ன பண்ணணும் சொல்லுங்க. நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர் கூட ஐக்கியமா இருக்கணும். தம்பி உங்க பேர் என்ன சொன்னீங்க? சொல்லுங்க. அரவிந்த். இப்போ அரவிந்த் இருக்காரு, அரவிந்த் கூட நான் பேசணும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். அரவிந்த் கூட நான் பேசணும்னு நினைக்கிறேன். அரவிந்த் கூட நான் எப்படி பேச முடியும்? நான் இங்க இல்ல, வெளியே எங்கேயோ இருக்கிறேன். நான் அரவிந்த் கூட பேசணும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணணும்? முதல்ல அரவிந்த் கூட பேசுறதுக்கு எது? போன் வேணும். போன் வேணும். அதுக்கு போன் எங்க இருக்குங்க? போன் உங்ககிட்ட இருக்கு ஐயா. உங்க பேரு சைமன் கிட்ட நான் ஐயா சைமன் கிட்ட நான் பேசணும்னா முதலாவது சைமன் கிட்ட போன் இருக்குது, என்கிட்ட போன் இருக்குது. எனக்கு சைமனோட நம்பர் தெரிஞ்சிருக்கணும். என்கிட்ட இல்ல அவரோட நம்பர். இல்ல உண்மைதான் பார்த்தா எனக்கு சைமனோட நம்பர் தெரிஞ்சாதான் நான் சைமன் கிட்ட பேச முடியும். இப்ப சைமன் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாருன்னா சைமனுக்கு என்னோட நம்பர் தெரிஞ்சிருக்கணும். நான் சைமனோடவோ சைமன் அருள்ராஜோட பேசுறேன்னா அதற்கு முக்கியமா ஒரு தொடர்பு வேணும். தொடர்புனா மொபைல், நம்ம பேசுறோம், போன் பண்றோம், இந்த நம்பர் பேசுறோம், பேசுற உடனே எனக்கு தெரியுது சைமன் எனக்கு என்ன சொல்றாரு. ஹலோ சொல்லுங்க, சொல்லுங்க ஐயா. இப்ப நான் போன் பண்றா, சைமன் ஐயா எங்க இருக்கீங்க சொல்லுங்க ஐயா. அப்போ ஒரு ஃப்ரீக்வன்ஸா எப்பவுமே ஒரு தொடர்பு இருக்கணும். சைமனுக்கு போன் இல்ல, அருள்ராஜுக்கு போன் இல்லைன்னா நான் தேடி ஓடிக்கிட்டு இருக்கணும். இப்ப போன் எடுத்தவொடனே கட்டோட சொல்லுங்க ஐயா நான் இங்க இருக்கிறேன், நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க இருக்கிறேன். அதுல போன் பண்ணாங்க, இன்னைக்கு வரணும். எனக்கு போன் பண்ண நான் குறைஞ்சபட்சம் ஒரு 50 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் இருக்குமா, 30 கிலோமீட்டர் இருக்கு நான் வரதுக்கு. எனக்கு காலையில போன் பண்ண உடனே நான் போனை எடுத்தாதான் அவங்க எனக்கு பேச முடியும். நீங்க வரணும்னு சொல்றது கூட நான் எனக்கு ஒரு போன் பண்ண போன் நான் எடுக்கணும். எனக்கு ஒரு நம்பர் தெரிஞ்சிருக்கணும், அவருடைய நம்பர் தெரிஞ்சிருக்கணும். எத்தனை பேர் ஆண்டவரோட நம்பர் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்க. ஆமென், ஆமென். எத்தனை பேர் நம்ம ஆண்டவரோட நம்பர் தெரிஞ்சு வச்சிருக்கோம்? எத்தனை பேர் ஆண்டவரோட ஐக்கியப்பட்டு இருக்கோம்? எத்தனை பேர் ஆண்டவருக்காக முழு மூச்சா நிக்கிறோம்? எத்தனை பேர் ஆண்டவரா எனக்கு வாழ்க்கையில எல்லாமே செய்து முடிப்பாங்க நம்புறோம். ஆமென், ஆமென். கர்த்தர் வீட்டை கட்டாராக கட்டுகிற ஒரு பிரயாசம் விருதான். என்ன? கர்த்தர் வீட்டை கட்டாராக கட்டுகிற ஒரு பிரயாசம் விருதான். என்னால முடியாதுங்க, கர்த்தர் வீட்டை கட்டுவார், நான் இல்ல. ஆமென். நல்ல சாட்சி கர்த்தர் தான் வீட்டை. என்னோட சாட்சி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப சொன்னா நேரம் பத்தாது, வேண்டாம். நான் சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்ககிட்ட நான் பேசுறேன். எத்தனை பேர் ஆவியில உயிர் போட இருக்கிறீங்க? ஆமென். உயிர் போட இருக்கிற காரியத்தை சொல்லுங்க. நான் என்னை ஆண்டவர் உயிர் பெற்றதின் நோக்கம் என்ன? ஆண்டவர் என்னை படைத்ததின் நோக்கம் என்ன? நான் ஏன் ஆண்டவரோடு ஒன்றிணைந்து இருக்க வேண்டும்? இந்த காரியத்தெல்லாம் கொஞ்சம் நம்ம தெளிவுபடுத்திட்டோம்னா
பயங்கர மாறிடும். எத்தனை பேர் நம்ம வந்து எவ்வளவு பெரிய மெசேஜ் பேசினாலும் பூமியில இருக்கிற எவ்வளவு பெரிய வல்லமையான ஊழியக்காரர்கள் தலைமையில கையை வச்சு ஜெபிச்சாலும் கர்த்தர் ஒரு பட்சத்துல இல்லாவிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென் ஆமென் ஆமென். எனக்காக வராரு மோகசேனா வந்து தலைமையில கை வச்சு ஜெபிச்சாலும் எனக்கு ஒண்ணு ஏன் எனக்கு கர்த்தரோட ஐக்கியம் இல்ல, கர்த்தரோட ஐக்கியம் இல்ல. இப்ப கர்த்தரை நான் நெருங்கத்தான் அவர் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எனக்குள்ள இருக்கும்போதுதான் அவர் என்னை பலப்படுத்துவார், பெருக செய்வார், பருக செய்வார். நீங்க ஒவ்வொரு வார்த்தை கேட்டு பாருங்க. ஆதியாகமத்துல உங்களுக்கு காயின் ஆபேல் இருக்கிறாங்க. காயின் ஆபேல் நீங்க வம்ச வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. வம்ச வரலாறு நீங்க படிக்கும் போது காயினும் ஆபேலும் வராது. ஏனோக்கோட சந்ததிகள் தான் அடுத்து பூமியில ஆரம்பிச்சு. ஆமென் ஆமென். நீங்க யாரா இருக்கீங்க, நீங்க எவ்வளவு பேர் இருக்க, ஒண்ணுமே இல்ல. அப்ப நான் ஒண்ணும் கிடையாதுப்பா, எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் படிக்கல, எனக்கு அறிவு இல்ல, நான் இதை பண்ணல, நான் ஒண்ணும் பெரிய அறிவாளி கிடையாது, எனக்கு பெரிய வேலை கிடையாது, நான் இப்படியே இருக்கிறேன். எவ்வளவு வேணாலும் நீங்க நினைச்சுக்கீங்க. கர்த்தர் யாரை வேணுமானாலும் எந்த நேரத்திலையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரு வார்த்தை தாங்க கர்த்தர் சொல்றது, நீ என்னோட ஐக்கியப்பட்டு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன். சத்தமா சொல்லுங்களேன், தலையாக்குவேன். அந்த பாடல் ஐயா பாடும்போது நல்லா இருந்தது. நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன். வாழ எங்க இருக்கும்? தலை எங்க இருக்கும்? முன்னாடி இருக்கு. நம்ம முன்னாடி இருக்குதான் விரும்புவோம். ஆமென் ஆமென். அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளும் கர்த்தருடைய வசனங்களும் உன் இதயத்துக்குள்ள வைத்து புடமிடும் போது முதலாவது என் வாழ்க்கை ரட்சிக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். இரண்டாவது என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், ரட்சிக்கப்படும். இப்போ ஒரு லேவியன் குறித்த ஒரு மனுஷன் அவர் அக்கறையில இருந்து இங்க வந்த உடனே சுடுகாட்டிலிருந்து எழுந்து வரான். அவனை ஒருவரால அடைக்கக்கூடாது இருந்துச்சு, ஒருவரால் அவனை கட்ட முடியாம இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த லேவியன்கள் சுடலை விட்டு போனோம்னு போயிடுச்சு. அப்ப லேவியனால சுத்தமாக்கப்பட்டவன் ஆண்டவர் கிட்ட என்ன சொல்றா? ஆண்டவரே, நான் உங்களோட வந்து உங்களுக்காக ஊழியம் பண்ணுறேன், உங்களோட வந்து உங்களுக்காக ஊழியம் இருக்க விரும்புறேன். அப்போ அவன் ஆண்டவரிடத்துல வந்து உங்களால இருக்க நான் விரும்புறேன்னு சொல்றதுக்கு முதல் காரணம் என்ன? அவனை கர்த்தர் சொஸ்தமாக்கினார். இன்னைக்கு பல பேருக்கும் பல விஷயங்கள் புரிய மாட்டது. வேதம் ஒரு காலத்துல வேலை யாருமே கிடையாதுங்க, மறைச்சு வச்சிருந்தாங்க. வேத பண்டிதர்கள் தான் வேதத்தை வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப கர்த்தர் எல்லாருக்கும் வேதம் கொடுத்திருக்காரு. ஆனா படிக்க நேரத்தை தான் கொடுக்குது. ஆமென். நம்ம படிக்க நேரத்தை கொடுக்கல, அவர் கொடுக்கிறாரு. எல்லாத்தையும் வேதத்தை கொடுக்கிறாரு. வேதத்துல இருக்கிற அற்புதங்களை தெளிவுபடுத்துறாரு. நீங்க புதிய ஏற்பாட்டையோ பழைய ஏற்பாட்டையோ நல்லா உட்கார்ந்து விவரிச்சு படிச்சு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்குங்க. வேதத்தை மாத்திரம் நீங்க இருதயத்துல காத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை விட பாக்கியவான் வேற ஒருவருமே கிடையாது. ஆமென் ஆமென். ஒரு சின்ன செய்தி மட்டும் தயவா சொல்றேன். கர்த்தருடைய வலது பாரிசத்தில் என் தேவன் வீற்றிருக்கிறார். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வலது பாரிசத்து தேவனுக்கு மாத்திரம் தான். வலது இடது கிடையாது, வலது தேவனுக்கு மாத்திரம் தான். அதை நம்ம நிரப்பவே முடியாது. எடுத்துக்காட்டுல உட்காரணும், கர்த்தரோட சன்னதியில நிக்கிறோம். ஆனா வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கிறோம். வலது பாரிசம் தாவீது சொல்றாரு, என்னுடைய சத்துருக்களை உன்னை பாவப்படாத போடும் வரைக்கும் கர்த்தர் வலது பாரிசத்தில் தான் இருந்தார். ஆமென் ஆமென். வலது பாரிசத்தில் தான் ஆண்டவர் இருக்கிறார். அதனால நம்ம சொல்லும் போதும் தகுந்து கொள்ளும் போதும் வார்த்தைகளை கவனமா யூஸ் பண்ணணும். கர்த்தருடைய பாரிசம் நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாங்க. சரி, ஒரு கொஸ்டின் மாணவர்களுக்கு நான் ரைஸ் பண்ணிட்டு நான் போக விரும்புறேன். ராமத்தில் எத்தனை பேர் எடுத்துருக்கீங்க? ஆமென். திருவிழத்தை எத்தனை பேர் எடுத்துருக்கீங்க? ஞாபகம் திருவிழத்தை தான் கேட்கிறேன். திருவிழத்தை எத்தனை பேர் எடுத்துருக்கீங்க? கை தூக்குறீங்க. ராமத்தில் அப்பா திராட்சரசம் குடிக்கிறதாங்க திருவிழத்து. வேற ஒன்றும் நீங்க எடுத்துருக்கீங்களா? எடுத்துருக்கீங்களா? சரி, எனக்கு ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கறாங்க, பதில் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சொல்லுங்க கை தூக்குறீங்க? நீங்க எடுத்துருக்கீங்களா? அப்போ சந்தோஷம். இப்போ எனக்கு ராமத்தை பத்தி ஒரே ஒரு சந்தேகத்தை மட்டும் உங்ககிட்ட கேட்டு தெளிவாக்கணும்னு விரும்புறேன். ராமம் அப்படின்றத விட இப்போ திராட்சை ரசம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ராமத்தில் கர்த்தருடைய
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப எத்தனை பேருக்கு ஒரு சில உண்மைகள் புரியுதுன்னு நான் கேட்கிறேன். ரத்தத்தை புசிக்கலாம வேதத்துல எங்கேயாவது இருக்குதா? இல்லையா? ரத்தத்தை புசிக்க கூடாதா உங்க சைடுல? இப்போ நம்ம இது பார்த்துருக்கீங்களா? நீங்க சட்டமன்றத்தெல்லாம் டிவியில பார்த்துருக்கீங்க இல்ல? எங்கேயாவது ஏற்போர் ஆமன்க மறுபொழியில எங்க ஆமனுக்கு சத்தமே அதிகமா இருக்கிறது, ஏற்போர் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது மாதிரி நான் கேட்கிறேன், ஏற்போர் ஆமன்க ரத்தத்தை சாப்பிடலாமா? ஆமன் மாத்திரம் எத்தனை பேர் சொல்றது? சாப்பிடக்கூடாதா? 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 சத்தமா சொல்ல இருக்கு. சாப்பிடக்கூடாதா? ஆமா அக்கா, நீங்க ரத்தத்தை சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. தம்பி நீங்க நீங்க சரி, ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்றது எந்த பிரமாணத்தில் இருக்குது? நமக்கு எந்த பிரமாணத்தில் இருக்குது ரத்தத்தை சாப்பிடக்கூடாது? சொல்லுங்க. ஐயோ, வார வாரம் நல்லதையா போயிட்டு நிறைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் நினைக்கிறீங்க. நீங்க திட்டினாலும் பரவாயில்ல, வேற வழி கிடையாது. மாட்டி விட்டாங்க, என்கிட்ட கூட மாட்டி விட்டாங்க. ஆமென், ஆமென். சரி, வாசிக்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக மாத்திரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பிரசங்கத்துக்காக நான் எதுவுமே பேசல, விஷயங்களை தெளிவுபடுத்திட்டு போக விரும்புறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. சொல்லுங்க. ரத்தத்தோட புசிக்க வேண்டாம். அப்போ இந்த பிரமாணம் நமக்கு எப்ப கொடுக்கப்பட்டது? பல பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியல. மோசே நீங்க இப்படி போய்கிட்டே இருக்கும் போது யாத்திராகமத்துல நீங்க படிச்சீங்கன்னா, யாத்திராகமத்துல கர்த்தர் அநேக காரியங்களை மோசேவுக்கு சொல்றாரு, கட்டளைகளை கொடுக்கிறாரு, கற்பனைகளை கொடுக்கிறாரு. நமக்கு 10 கட்டளை இருக்குது தெரியுமா? ஆமென். 10 கட்டளை சொல்லுங்க சொல்ல மாட்டேன். 10 கட்டளை இருக்குது தெரியுமா? ஆமென். 613 கற்பனைகள் இருக்கு, அது தெரியுமா? தெரியுமா? தெரிஞ்சுக்க. நமக்கு 10 கட்டளை, அதோட 613 கட்டளை இருக்கு. இத மொத்தத்தையும் நிறைவேற்றுறவர் ஒரே ஒருத்தர் தான். யாரு? யாரு? சத்தமா சொல்லுங்க. இயேசு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றப்போ நமக்கு எல்லா கட்டளைகளையும் கற்பனைகளையும் நிறைவேற்ற ஒரே ஒரு மனிதன் யாருன்னா, மனுக்குலமா வந்த என் தேவன் பாத்திரம் தான். அப்போ ரத்தத்தை புசிக்க கூடாது அப்படின்னு நீங்க சொல்லும் போது, நீங்க ராமத்துல எடுக்கும் போது இது உங்களுக்காக சித்தப்பட்ட என்ன இருக்குது? திராட்சை ரசமா இருக்குன்னு சொன்னாரு. இப்பதான் எல்லாம் ரத்தத்தை சாப்பிடக்கூடாது, நீங்க அப்படியே ரத்தத்தை சாப்பிடலாம் சொல்லுங்களா? ஐயா, இப்போ ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லல, வேற சொல்லிச்சு, நீங்க தான் சொன்னீங்க. நான் யாருக்கிட்ட கேட்டேன்னா ரத்தம் சாப்பிடக்கூடாதா இல்லையான்னு நீங்க தான் சொன்னீங்க. நான் பதில் சொல்லி அதுக்கு இப்போ ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க வசனத்திலே பார்த்தீங்க. ஆனா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? எனக்காக உங்களுக்காக சித்தப்பட்ட என்னுடைய அப்ப ரத்தத்தை சாப்பிடலாமா? சரி, இப்ப சொல்லுங்க, இப்ப ரத்தத்தை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிடணும். அப்ப ஆதியாகமத்துல ரத்தம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க, அது என்னது? புரியல? உடன்படிக்கை ரத்தங்கள் வந்து அதான் சொன்னாங்க. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்றோம் பாருங்க. ரத்தத்தை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, இதுக்கு நம்ம இதெல்லாம் சாப்பிட்டு எடுத்தோம்னா எனக்கு டைம் பத்தாது. உங்களுக்கு சுருக்கமா சொல்லிட்டு போறேன். ஒரு காரியம் மாத்திரம் தான். அதாவது ஆதியில மனுஷகுமாரரும் தேவகுமாரர்களும் சம்பந்தம் கலந்தாங்க. அதனால என்னாச்சு? கொடூரமான காரியங்கள் மாற ஆரம்பிச்சிச்சு. கொடூரமான காரியங்கள் மாற ஆரம்பிச்சிச்சு. இதுக்காக என்ன பண்ணாரு? கர்த்தர் தெளிவா ஒரு முடிவை உண்டு பண்ணப்பட்டு நோவா மூலமா ஒரு பேழையை உண்டாக்கினார். ஆமென், ஆமென். இப்போ நோவா மூலமா ஒரு பேழையை உண்டாக்கி அவனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் கர்த்தர் பாதுகாப்பு கொடுத்தார். அந்த காரியத்தை நான் சொல்றேன். கர்த்தர் பேசுறாங்க சொல்றோம். இப்போ இந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததுதான் இந்த கற்பனை. எது? நோவா கிட்ட ஆண்டவர் சொன்னது, நீ உயிரை ரத்தத்தோடு புசிக்காது. ஏன்? ரத்தம்ன்றது மிருகத்தை அடிக்கிறதுனால உனக்கு என்ன வருது? மிருக குணம் வருது. மிருகத்தோட ரத்தத்தை புசிக்கிறதுனால உனக்கு மிருக குணம் வருது. ஆனா இப்போ நான் சொல்றேன், இது உங்களுக்கு
சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தம். நீ மிருகத்தோட ரத்தத்தை புசிக்கிறதுனால நீ மிருகமா மாறுவ. என்னுடைய ரத்தத்தை புசிக்கிறதுனால நீ என்னை போலவே மாறுவாய். அப்ப இதுக்காக கதை சொல்றாரு. இப்ப சொல்லுங்க, ரத்தத்தை சாப்பிடலாமா? ஆட வெட்டி சாப்பிடுறது இல்லை, ரத்தம் ஆண்டவரோட ரத்தம். நான் சாப்பிடுறது என்னது? ஆண்டவரோட ரத்தம். இதை யாரோட ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க ராமலிங்கத்தை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த ரத்தத்தை சாப்பிட்டா தான் பரலோக ராஜ்யம். ஆமென். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம இந்த காரியங்கள், இந்த விதமான உடன்படிக்கைகள் எதற்காக கர்த்தர் பண்றாருன்னா, முதலாவது அவர் மனிதனையும் ஆண்டவரையும் ஒன்றிணைக்கிறார். இப்ப நம்ம படைச்சதுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் என்ன? அது நம்ம எதுக்காக ஆண்டவர் படைச்சாரு சொல்லுங்க. நம்ம எதுக்காக ஆண்டவர் படைச்சாரு பாருங்க. நம்ம எதுக்காக ஆண்டவர் படைச்சாரு? ஆதியாகமத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு சொல்லுங்க. ஆதாம பார்த்து, ஆதாமே எங்கே இருக்கிறார்? ஏன் எங்கே இருக்கிறார் அவர் வந்து தேடுறாரு? ஏன்னா ஆதாமோட பேச, ஆதாமோட இது. அப்ப ஆண்டவர் மனிதனை உண்டாக்கின மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னா, அவரோடு நான் ஐக்கியப்பட்டு இருக்கிறேன். அவரோட நான் என்ன பண்ணோம்? ஐக்கியப்பட்டு இருக்கிறேன். நான் அவரோட ஐக்கியப்பட்டிருக்கேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமாங்க, நான் கர்த்தரோட ஐக்கியப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்க, நான் கர்த்தரோட ஐக்கியப்பட்டிருக்கிறேன் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லுங்க? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. எத்தனை பேர் கர்த்தரோட ஐக்கியப்பட்டிருக்கீங்க? 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்ப வாசிக்க வேண்டாம், அதை விளக்கமா சொல்லியிருக்கேன், நேரம் கிடையாது. அதாவது அவர் என்னை உண்டாக்கின முக்கியமான நோக்கம், நான் ஆண்டவரோட ஐக்கியப்பட்டிருக்கிறோம், அவரோட உறவாடணும், அவருக்காக நான் புதிகளை ஏற்படுத்திக்கணும். அதற்காக தான் ஆண்டவர் என்னை உண்டாக்கினாரு. ஆனா நம்ம வழி விலகி பாவத்துல போனதுனால இந்த பாவத்தின் நிமித்தம் அவர் பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஆமென். அவருடைய ரத்தம் இன்னைக்கு நமக்கு பாவ மன்னிப்பை உண்டு பண்ணி கொடுத்திருக்குது. அப்ப திரும்ப அதே காரியம் தான், நாம் அவரோடு ஒன்றிணைந்து இருந்தால், அவரோடு உறவாடினால் மாத்திரம்தான் நமக்கு பாவ மன்னிப்பு. ஆமென். நமக்கு பரலோக ராஜ்யம். இப்போ கர்த்தர் நம்ம சொந்த கலை பார்க்கணும். எத்தனை பேர் இப்ப என் வீட்டுக்குள்ள வந்தாரு, இப்ப திடீர்னு வந்து இப்போ ஒரு சிஸ்டர், அவங்க பேர் என்ன சிஸ்டர்? மணி உங்க வீட்டுக்கு வந்து வரான்னு வச்சுக்கல. உங்க வீட்டுக்கு ரொம்ப நீங்க வந்த உடனே வாங்க உட்காந்து சாப்பிடுங்க, யார சொல்லுவீங்க? எனக்கு ரொம்ப நெருங்கினவா இருக்கணும், சொந்தக்காரா இருக்கணும். ஆனா இப்போ காலம் மாறி போச்சு, சொந்தக்காரங்க வந்தாலே பயமா இருக்குது. அப்புறம் அடுத்து எப்ப பஸ் உங்களுக்கு அப்படின்னு கேட்கணும். ஆனா சொந்தக்காரங்க கிட்ட வந்து ரொம்ப அன்பாடியமா அன்பா அவர்களுக்கு சாப்பாடு பரிமாறி என்ன பண்றோம்? உபசரிக்கிறோம். கர்த்தர் தான் சொல்றாரு, இதோ வாசப்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு போஜனம் பண்ணுவேன். அருமையான வார்த்தை பாருங்களேன். வாசப்படியில் நின்று கதவை தட்டுறாரு, நம்ம திறந்தா அவர் என்னோட வந்து போஜனம் பண்ணுவார். போஜனம் பண்றது யாரு? என் சொந்தக்காரா இருக்கணும், எனக்கு நெருங்கிய உறவினரா இருக்கணும். அப்ப கர்த்தர் எனக்கு சொந்தமா இருந்தா மாத்திரம்தான் அவர் என்னோட போஜனம் பண்ண முடியும். அவர் என்னோட போஜனம் பண்ணணும்னா நான் கர்த்தரோட ஐக்கியப்பட்டிருக்கணும். ஆமென், ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ உயிர் பிழைக்க வைத்த என்னுடைய தேவன், உயிர் பிழைக்க வைத்த என்னுடைய தேவன். நீங்க வாசிக்கலாம், யோவான் புத்தகம் எடுத்துக்கல, யோவான் 11 அதோட 6வது வசனத்தை வாசிங்க. யோவான் 11 அதோட 6. சீக்கிரம் வாசிக்கலாம். யோவான் 11:6. அவன் வியாதியற்றவனுக்காக அவர் கேள்விப்பட்ட பொழுது நாம் இருந்த இடத்திலே இன்னும் 2 நாட்கள் தங்கினார். யாரு வியாதியா இருக்கும் போது கேள்விப்பட்டாரு? லாசரு வியாதியா இருக்கிறன்னு ஆண்டவருக்கு செய்தி வருது. அவர் செய்தி வந்த உடனே இன்னும் 2 நாட்கள் தங்கி இருந்தார். எங்க தங்கி இருந்தாரு? கர்த்தர் எங்க தங்கி இருந்தார்னா பெத்தாபோரா என்ற இடத்திலே, முன்னே யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்த இடத்திலே அவர் தங்கி இருந்தார். 10:40 பாருங்க. யோவான் 10:40. யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். முன்னே ஞானஸ்நானம் கொடுத்த இடத்து பெத்தாபோரா, அந்த இடத்துல கர்த்தர் போயிட்டு தங்கி இருக்கிறார். அவருக்கு செய்தி வருது. எதுக்காக செய்தி வருது? இந்த மாதிரி உனக்கு ரொம்ப பிரியமான
நீங்க வந்தா அவன் குணமடைவான். அதனால அவருக்கு செய்தி வருது, நீங்க வந்து அவரை குணப்படுத்துங்க, நீங்க வந்து அவரை சுகப்படுத்துங்க. ஆண்டவர் இன்னும் 2 நாட்கள் அங்கேயே தங்கிட்டார். நீங்க ஒரு வார்த்தை யோசிச்சு பாருங்களேன். இப்போ எனக்கு வந்து உடம்பு சரியில்லை வைங்களேன், எனக்கு உடம்பு சரியில்லை, இப்ப நான் ஒரு மருத்துவரை கூப்பிடுறேன். ஒரு மருத்துவரை கூப்பிட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வாங்க, எங்கேயாவது குணமாக்கணும்னு சொல்லிட்டு நான் சுகர்மில் இருக்கிறேன், அவர் காட்பாடியில் இருக்காரு. காட்பாடியில இருந்து சுகர்மிலுக்கு வராம அவர் நேரம் அங்கிருந்து அப்படி போய் வேலூர் போய் ஆற்காடு போய் இந்த பக்கத்துல வந்து அதுக்கப்புறம் சுகர்மிலுக்கு வரதா இருந்தா எவ்வளவு லேட்டா இருக்கும். எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் என்ன பண்ணணும்? மருத்துவம் எனக்கு தான் தேவை, உடம்புக்கு தான் வரணும். ஐயோ, நான் இங்க கூப்பிட்டா அவர் சுத்தின்னு போய் அங்கிருந்து வராரு. மருந்த லாசுருவ உயிரோட எழுப்பினார், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா உயிரோட எழுப்புறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன? மறிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, உயிரோட எழுப்புறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. லாசுரு ஏன் மறிச்சா? மறிச்சாதான் அவனை உயிரோட எழுப்ப முடியும். மறிக்காம யாரையாவது உயிரோட எழுப்ப முடியுமா? கர்த்தர் லாசுருவை உயிரோடு எழுப்பியதன் நோக்கம் என்ன? அவன் மறிச்சா, அதனால அவர் எழுப்பினார். அவர் எழுப்பப்பட்ட அதற்கு காரணம் என்னன்னா, மறிக்க செய்தது ஆண்டவரோட திட்டம் கிடையாது, ஆனா மகிமையை விளங்க செய்வது ஆண்டவருடைய திட்டம். மறிச்சவரை உயிரோட எழுப்பினார்னா அங்க அவருடைய மகிமை வெளிப்படுது. ஆமென். அவர் இன்னும் 2 நாட்கள் தங்கி இருக்கிறாரு. தங்கி இருந்து இப்பொழுது திறக்கிறீர்களே, நானுமே நியாயப்பிரமாணத்தின் கல் அங்க முன்னாடி இருக்கிற கல்லை புரட்டி போட்டுட்டு லாசுருவே எழுந்து வாழ உயிரோடு ஜீவனோடு எழுந்து வந்தா பாருங்க. காரணம், கர்த்தர் உயிரோடு எழுப்பி வர செய்த லாசுருவின் மூலமாக அற்புதத்தை வெளிப்படுத்தினார். ஆமென். அற்புதத்தை வெளிப்படுத்தணும்னா மரித்ததா உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். என் ஆத்துமா இன்னைக்கு மரிச்சு போயிருக்குதுங்க, என் ஆத்துமா உயிர்ப்பிக்கணும்னா ஆண்டவர் நிச்சயம் நம்மோட வந்து உறவாடணும். அவர் வரும்போது எனக்குள்ள இருக்கிற ஆத்துமா உயிர் பெறும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். என் ஆத்துமா உயிரடையணும்னா கர்த்தர் என்னோடு வாசம் பண்ணணும். ஆமென். ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம்லாம் இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது தாவீது சில இடத்துல வந்து பல காரியங்களை கர்த்தரை விட்டு அவன் தவறு செஞ்சு வந்தாலும் ஆண்டவரை அதிகமா நேசிச்சான், ஆண்டவரோட உறவாடினான். எல்லா நேரத்திலையும் ஆண்டவரோட ஐக்கியப்பட்டிருந்தான். ராக்காலத்துல கர்த்தரை துதிச்சோம், அதிகாலையில கர்த்தரை துதிச்சோம், எல்லா நேரங்களிலும் கர்த்தரை போய் கர்த்தரை துதிச்சுக்கிட்டு இருந்தான். அதனால கர்த்தர் அவன் மேல பிரியமா இருந்தாங்க. ஆமென். ஆமென். இப்போ கர்த்தர் எனக்குள்ள வரும்போதுதான் நான் பூரணமடைய முடியும். பூரணமடைந்தா பார்த்திருந்தா அடுத்தவங்களுக்கு கர்த்தரை பத்தி சொல்ல முடியும். நான் எப்ப சொல்லணும்? அப்பதான் இந்த சேரை நிரப்பும். ஆமென். அப்ப நான் பூரணமடையாம கர்த்தர் இந்த சேரை நிரப்பவே மாட்டார். முதலாவது பத்து சொல்லும் போது யோசுவாவை பத்தி சொல்றாரு. மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா முதலாவது யோசேவின் ஊழியக்காரனா இருந்தான். அதுக்கு அடுத்து பாருங்க, யோசுவாவை பத்தி யோசுவா 1:1 சொல்லும்போது இப்படி சொல்றாரு, கர்த்தரின் ஊழியக்காரனாகிய யோசுவா. முதலாவது அவங்க இருந்தது யாரு? மோசேயின் ஊழியக்காரர். அப்ப கர்த்தருக்குள்ள அதிக திடன் பெற்றதனால அவர் கர்த்தருடைய ஊழியக்காரனா மாறான். கர்த்தருடைய ஊழியக்காரன் நம்ம எப்ப மாறணுமோ அப்பதாங்க நம்மளோட வாழ்க்கை ரட்சிக்கப்படும், அப்பதான் நம்ம வாழ்க்கை இன்னும் மேன்மையடையும், அப்பதான் அடுத்தவங்களுக்கு உங்களால சுவிசேஷம் சொல்ல முடியும். சுவிசேஷன்றது ஒரு ஊழியம், ஒரு ஊழியத்தை நீங்க செய்யறது. சும்மா நம்ம எல்லாத்துலயும் ஊழியத்தை யோசிக்க கூடாது. லைக்க பிடிச்சி பேசுறத மாத்திரம் தான் ஊழியம் கிடையாது. நீ போய் பக்கத்து வீட்டுல ஒரு அக்காவுக்காக செபிக்கிற பத்தியா, அதுதான் மிகப்பெரிய ஊழியம். இந்த ஊழியம் இருக்குன்னா யோபு சிநேகனுக்காக வேண்டுதல் செய்த அப்புறம் ஒரு கர்த்தர் யோபுவின் சிதையை போய் மாற்றி அடுத்தவர்களுக்காக நான் எப்போ போயிட்டு செபிக்க ஆரம்பிக்கணும், எப்போ அடுத்தவர்களோட நலனுக்காக நான் ஆண்டவரிடத்துல வேண்டுதல் செய்யணும், எப்போ அடுத்தவங்க குடும்பமா ரட்சிக்கப்படணும், நான் கர்த்தரோட பாதத்துல நிக்கிறோம், அப்ப கர்த்தர் என்னை அதிகமா ஆசீர்வதிப்பார். அப்போ முக்கியமான விஷயம், நம்ம கர்த்தருக்கு செய்யற மிகப்பெரிய ஊழியம் எது? அடுத்தவர்களுக்காக ஆடியே வரமாட்டேன் கடவுளே ஏசப்பா, சத்தமா சொல்லுங்க, அடுத்தவங்களுக்காக ஜெபிக்க. அப்போ ஜெபம் ஒரு மிகப்பெரிய ஊழியம். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதையெல்லாம் அப்படியே நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அவரோட உறவாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இன்னும் அதிகமா என் வாழ்க்கை மேன்மை அடையும். கர்த்தர் சொல்லாததை செஞ்சா நீங்க தாவீதை பாருங்க. தாவீது ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? அவர் நல்ல அருமையா கர்த்தரை
ஆசீர்வாதமா வைக்கிறாருங்க, அவரை அபிஷேகம் பண்ணி வைக்கிறாருங்க. அதே காத்துக்கிற தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் தாவீது கிட்ட பேசுறாரு, தாவீதே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உன்னை எங்க அபிஷேகம் பண்ணி வச்சேன், நீ இஸ்ரவேலின் மேல ராஜாவா இருக்க வேண்டிய நல்லவா, இப்ப நீ எங்க போயிருக்கிற, பெலிஸ்தருடைய தேசத்துக்குள்ள போயிருக்கிற. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் நீங்க 27 இருந்து 30ஆம் அதிகாரம் வரைக்கும் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தெரியும். நீ முதல்ல நீ எங்க இருந்த, இஸ்ரவேலோட ராஜாவா நான் உன்னை அபிஷேகம் பண்ண இல்லையா தம்பி, நான் உன்னை இந்த ஆலயத்துக்காக அபிஷேகம் பண்ண இல்லையா, காத்தின் மூலமா கர்த்தர் பேசுறாரு தாவீது கிட்ட, நான் உன்னை அபிஷேகம் பண்ணது இஸ்ரவேலின் மேல ராஜாவாகத்தான், நீ பெலிஸ்தருடைய தேசத்துக்கு கடந்து போகவில்லை. வந்தா அவருடைய மனைவி போனாங்க, 2 மனைவி போயிடுச்சு, கல்லறை யோசிக்கிறாங்க. அப்போ இதுதான் சொல்றான், காத்து சொல்றான், நான் உன்னை அபிஷேகம் பண்ண தேவன் உனக்கு என்ன சொன்னாரு, இஸ்ரவேலின் மேல ராஜாவா நீ மாறணும்னு உன்னை அபிஷேகம் பண்ண திட்டம் வச்சிருந்தேன். அததான் சொல்றாரு. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் மூலமா பேசுறாரு, ஒரு ஊழியக்காரர் வந்து நின்று கிடையாது கத்துக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு ஊழியக்காரர் வந்து உங்களுக்கு ஆராதனை பண்ண சொல்றாரு, ஒரு ஊழியக்காரர் வந்து உங்களுக்கு பாடுங்க புதிங்க கத்தலத்துல நின்னுங்க ஒருத்தர பயப்படைக்க மாட்டோம். ஆனா கர்த்தர் சொல்றது உன்னை இந்த ஊழியக்காரர் என்ன சொல்றாரு, உன்னை இன்னும் அதிகமாக கத்தலத்துல நெருங்கிவான அருள்வாசனோட ஊழியக்காரர் அனுப்பி இன்னும் நீ கர்த்தருக்குள்ள பிரகாசி, கர்த்தருக்குள்ள வேண்டுதலை கர்த்தரோட ஐக்கியப்பட்டு அப்பொழுது உன் வாழ்க்கை செழிக்கும். தாவீது கடைசியா போய் நிற்காமங்க, அந்த தந்தையை நான் பிடித்துடலாமா, அதை நான் பிடித்துக் கொள்வேனா அப்படின்னு சொல்ற மாத்திரத்துல நீ போ, நான் உன்னோடு இருப்பேன், சகலத்தை நீ மீட்டுக் கொள்வோம். ஆமென் ஆமென் ஆமென். இப்ப சகலத்தை நீ மீட்டுக் கொள்ளலாம், என்ன பண்ணணும், கர்த்தர்கிட்ட போய் நிற்கணும். ஆமென். நீங்க எத்தனை பேர் அதிகாலையில் ஜெபிக்கணும் சொல்லுங்க, யாரையும் கைது சொல்லுங்க, யாரையும் கைது சொல்லுங்க, யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தை நானே அதிகாலையில் ஜெபிக்கிறது கிடையாது. பாவத்தோடு இருந்த வரைக்கும் எனக்கு ஜெபம் வராது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நடத்துறாரு, கர்த்தர் வழி நடத்துறாரு. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன போராட்டமா இருந்தாலும் சரி, ஒண்ணு எனக்கு தெரியுங்க, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் என் தேவன் சுத்த கிருபை. என்னுடைய வாழ்க்கை கட்டப்படுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் யாருமே கிடையாது, கர்த்தர் மாத்திரம்தான். ஆமென். அந்த விசுவாச வைராக்கியம் எனக்குள்ள வரணும், அந்த விசுவாச வைராக்கியம் எனக்குள்ள பற்றி பிடிக்கணும். இல்லன்னா கர்த்தர் சந்ததியில நான் சொல்றேன், நான் எப்பவுமே நெகட்டிவா பேசுறது இல்ல, ஆனா வார்த்தைகள் தயவாக கவனிங்க. கர்த்தரோட சந்ததியில நீங்க நிக்கலன்னா உங்க குடும்பம் கட்டப்படுவது ஆறுதிகம் அறிந்து. ஆமென் ஆமென். வாழ்க்கை நல்லா இருக்கு, நான் இப்ப என்ன பண்ணணும், கர்த்தரோட சந்ததியில நிக்கணும். அதிகாலையில் ஜெபிங்க, அதிகாலையில் ஜெபிங்க, இரவு பதவிக்கு போறதுக்கு முன்னாடி ஜெபிங்க, மத்தியான இடைவெளியில் தான் ஜெபிங்க, 3 வேளையும் ஜெபிங்க, ஜெபிங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை நெருப்புக்குள்ள தூக்கி போடும் போது இல்ல, போடுறதுக்கு முன்னாடி அங்க ஒருத்தர் நின்னாரு. காரணம் அவர்கள் அவரோடு ஐக்கியப்பட்டிருந்தார்கள். என்ன விசுவாச வைராக்கியம், ராஜாவே நீர் என்னை கொன்று போட்டாலும் சரி, அக்கறையை தூக்கி போட்டாலும் சரி, அவரே யாரு. இப்ப இந்த காரியம் எதுக்குங்க, அவரோட மகிமையை வெளிப்படுத்துதில்ல, காரியம் சிங்க கட்டிக்குள்ள போடும்போது இல்ல, போடுறதுக்கு முன்னாடியே சிங்கங்களின் வாயை ஆண்டவர் கட்டி வச்சாரு. இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வரப்போது, எதிர்கால நிற்கிறதுனா நான் போடுறதுக்கு முன்னாடி துதியினால அந்த எதிர்கால உடைத்து போட ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் ஆமென். என் குடும்பம் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா நான் ஆண்டவரோட பாதத்துல நிற்கணும். கண்டிப்பா ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென் ஆமென் ஆமென். அதை விட்டுட்டு நம்ம அநேக நேரத்தில் சொல்றது இருந்தாங்க, நான் முன்பு எனக்கு எகிப்துல இருந்த இந்த வெங்காயமும் வெள்ளை பூண்டும் இப்ப இல்லையே. எகிப்துல நான் நல்லா சாப்பிட்டா, நான் இல்லைன்னு சொல்லல, பாவத்துல இருந்தப்ப நான் நல்லா தான் சாப்பிட்டேன். எகிப்துல எனக்கு இருந்த வெங்காயம் வெள்ளை பூண்டு இப்ப கிடைக்கல, மச்சங்கள் எனக்கு கிடைக்கல, இறைச்சி எனக்கு கிடைக்கல. ஆனாலும் எனக்கு ஒன்று மாத்திரம் கிடைச்சிருக்குது, என்ன, பரலோக ராஜ்யத்தின் நிச்சயத்தை நான் இருதயத்துல காத்து வைத்திருக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது எங்க சொல்றது தெரியுமா தம்பி உங்களுக்கு? இது யார் சொல்றது தெரியுமா? பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு?
நல்ல போராட்டத்தை போராடி இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை மாத்திரம் கேட்கிறேன், துக்கத்தோட தான் கேட்கிறேன், துக்கத்தோட தான் கேட்கிறேன். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருத்தர் கல்லறையில மேல எழுதி வச்சிருக்காங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். உண்மையா பாஸ்டர் நான் பார்த்தேன். அவர் என்ன போராட்டத்தை போராடினாரு? தினமும் குடிக்கிறதுக்கு போவார், எல்லார்கிட்டையும் காசு கேட்பார். என்ன போராட்டம்? குடிக்கிறதுக்கு. இதுவா நல்ல போராட்டம்? அவர் எப்ப சொன்னார் தெரியுங்களா? உண்மையா சொல்றாமா, ஐயா பவுலு சாக கிடைக்கிறாங்க, படுக்க போட்டு ரம்பத்தினால பவுல் உடம்பு ரெண்டு துண்டா விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப தீமோத்தேயு பார்த்து சொல்றாரு, தீமோத்தேயுவே என் மகனே, இதுவரை நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் கொண்டு எனக்கு நீதியில் கிரீடம் வைக்கப்பட்டுள்ளது, அதை இனி நீ காத்துக்கோ. ஆமென், 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 ஆமென். நல்ல போராட்டம். எதுக்காக போராட்டம்? நம்மளுக்கு அபிஷேகம் கர்த்தர் கொடுக்குறாங்க. அபிஷேகம் பண்ணணும், ஒரு நாள் கர்த்தருக்குள்ள நிலைத்து நிறுத்த முடியாது. நம்மளோட அபிஷேகம் எங்க இருக்கிறது மட்டும் யோசிக்கணும். எப்பவுமே கர்த்தருக்காக ஓடணும், கர்த்தருக்காக ஓடணும் வாயால சொல்லிக்கிட்டு நம்ம போயிட்டு பக்கத்து வீட்டுல சண்டை, முன்னாடி வீட்டுல சண்டை, அந்த அக்கா ஐயோ அவங்களா. பல இடத்துல நான் இங்க இல்ல, பல இடத்துல கேள்விப்பாங்க. இங்க எதுவுமே கிடையாது, பல இடத்துல கேள்விப்பாங்க. அப்புறம் என்னடா அருள்ராஜ் வந்து இப்படியெல்லாம் சொல்லிட்டு போறேன்னு பின்னாடி திட்டுவோம். திடீர்னு இன்னும் எப்பனா நான் வரும்போது சாப்பிடும்போது சாப்பாட்டு உப்பு அதிகமா போடுவோம். நம்ம திட்டிகிட்டே வசனம் சொன்னான், ஐயா என்ன சாப்பாடு உப்பு அதிகமா இருக்கு, கை தவறி எடுத்துச்சு போங்க. அப்படியே உப்பு அதிகமா தான் சகிச்சுட்டு சாப்பிடுவேன் தவிர அப்பவே தெரியும் எப்ப உப்பு அதிகமா இருக்கும். ஐயோ எந்த நேரத்துல இவங்களுக்கு நான் வசனம் சொல்றது தெரியல, யாரு திட்டி மெசேஜ் கொடுத்தது தெரியல. ஐயா ஒரு வார்த்தையோ அருள்ராஜோட சொந்த வார்த்தையா நினைக்கவே நினைக்காதீங்க. ஆமென், ஆமென். பலிபீடத்துல நிக்கிறவங்களோட வார்த்தை யாருடைய வார்த்தையும் சொந்த வார்த்தையா இல்ல. எடுத்த மெசேஜ் நான் இன்னும் பேசுறேன். கத்தோலிக்க பாச நமக்கு சொல்றோம், உட்கார்ந்து அங்கதான் பேசுறேன். ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதாவது அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து சொல்றாரு பாருங்க, அவர்கிட்ட என்ன அதாவது தாகத்துக்கு தான் ஆண்டவர் கேட்கிறாரு. சமாரிய ஸ்திரிக்கு அவர்தான் கர்த்தர் வெளிப்பட்ட உடனே அவர் ஓடி போயிட்டு என்ன பண்றா, குடத்தை அங்கேயே போட்டுட்டு அவன் மாத்திரம் இல்லைங்க, அவன் ஊரை ரட்சிக்கப்படணும்னு எல்லாரையும் கூட்டிட்டு வரா, வந்து பாருங்க அவர்தான் மேசியாவா என்று. ஏன்னா நான் என்ன செஞ்சதோ அது எல்லாத்தையும் எனக்கு சொன்னாரு, நான் என்ன நிலைமையில இருந்தோ எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். அவர்தான் மேசியாவா, வந்து பாருங்கள். வந்து பார்க்க சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்க? என்ன அவசியம்? ஒண்ணுமே கிடையாது. ஏன் வந்து பார்க்க சொல்றா? காரணம், நான் பெற்ற நன்மையை அவர்களும் அடைய வேண்டும், நான் பெற்ற ரட்சிப்பை அவர்களும் பெற வேண்டும். அவன் பல பேருக்கு தெரியுங்க, கர்த்தர் இயேசுநாதர் தான் ஆண்டவர், இயேசுநாதர் தான் கர்த்தர். அவங்க ஒத்துக்க மறுக்கிறாங்க. நீங்க ஒரு குருடன் கத்திக்கிட்டு இருக்கிறார், உட்கார்ந்து தாவீதின் குமாரனே எனக்கு இரங்குன்னு சொன்னார். அப்ப அவர் போயிட்டு என்ன பண்றாரு, கையில சேர உண்டாக்குற மண்ணை தூக்கி சேர உண்டாக்கி சேர்ந்த கண்ணை பூசி அவனுக்கு பார்வை அடைந்து இப்ப சீரோ அப்புறத்துல கழுவு, அப்ப உனக்கு பார்வை செய்யணும். அதுலயே தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன் ஆதியில ஆதாமை கர்த்தர் எதால உண்டாக்கினாரு? மண்ணினால. அப்ப மண்ணை கொண்டு உண்டாக்கின தேவனுக்கு மண்ணை கொண்டு கண்ணை உண்டாக்கினார்களா? அவர்தான் மெய்யான தேவன். எல்லாருக்கும் தெரியும், ஒத்துக்க மறுக்கிறாங்க. இருதயத்துக்குள்ள ஒரு வேற்றுமை என்ன? தச்சனுடைய மகன் அல்லவா? ஆமென். இது பல நேரத்துல பல இடத்துல அப்படிதான் சொல்றாங்க. இது தெரியுமே, இந்த பாஸ்டருக்கு தெரியுமே, இவர் அங்கதான் இருக்கு, இவரை எனக்கு தெரியுமே, இவரும் வல்லமையான கிடையாது, இவரும் அந்த மாதிரி ஒருத்தர். சவுல் சொல்றாங்க, சவுல் சொல்றாரு, இவனா இவனா நம்மை ஆள போகிறவர், இவனா நமக்கு ராஜா, இவனா நமக்கு ராஜாவா இருக்க போகிறவர். சவுலோ காதுகள் கேளாதவனை போல. என்னன்னா சொல்லிக்கப்பா, எனக்கு கவலை இல்லை, ஏன் கர்த்தர் என்னோட இருக்கிறார். அப்ப நீங்க வெளியே போயிட்டு ஜெபிச்சுட்டு கர்த்தருக்காக சுவிசேஷம் சொல்லும் போது அநேகர் உங்களை இரட்சிப்பார். ஆமென். அநேகர் இரட்சிப்பார். இது அந்த பொண்ணு தெரியும், அந்த அக்காவை தெரியுங்க, அவர் தெரியுங்க, இவங்க அவர் வீடு கட்டுறது காசு இல்லாம தான் இருந்தாரு, வீடு கட்டி வச்சிருக்காரு. அவர் வந்து நமக்கு சுவிசேஷம் சொல்றாரு, நமக்கு அவர் சத்தியம் சொல்றாரு. இந்த தம்பி எனக்கு தெரியுங்க, இவன் சத்தியம் சொல்றாரு. என்னங்க ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க, நீ என்ன வேணா சொல்லிக்க, எனக்கு தேவை ஒண்ணு, நான் பெற்ற அந்த சாக்கியத்தை ரட்சிப்பை கிருபையை நீயும் அடைய வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். இது ஒரு விஷயம் தாங்க, மனம் திரும்புகிற பாவை பரவாயில்ல, இது இந்த சந்தோஷம் அடைகிறது.
ஒரு பாவியை ரட்சிப்புகள் நான் நடத்துனா பரலோகத்துல ஒரு பேர் எழுதி இருக்குது இல்லையா? அப்போ கர்த்தருக்காக ஓடணும் இல்லையா? கர்த்தருக்காக உழைக்கணும் இல்லையா? கர்த்தரோட வார்த்தைக்காக நம்ம இன்னும் அதிக பக்தி வைராக்கியம் கொள்ளணும் இல்லையா? அந்த பக்தி வைராக்கியம் எப்படி வரும்? நீ வேதத்தை வாசிக்க 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 நீங்க தாவீது வந்து அனுதினமும் 5 அதிகாரம் தோரான்னு சொல்ற 5 அதிகாரத்துல இருந்தது. 5 அதிகாரம் யாத்திராகும் லேவியாகும் என்னாகும் பாருங்க, இவ்வளவுதான் இருந்தது தாவீது காலத்துல. வேற என்ன இருந்தது? ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த தோராவையும் திரும்ப 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 தாவீது வாசிக்கலாம். ஏன்? கர்த்தர் அவ்வளவு பிடிக்கும். நீங்க வாசிச்சு பாருங்களேன், வேதம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்க அதை விடவே மாட்டீங்க. அதை விட உங்களால முடியவே முடியும். வேதத்தை இருக பற்றி கொள்ளுங்க. வேதம் உங்களை மாத்திரம் இல்லை, உங்கள் குடும்பத்தையும் ரட்சிக்கும். உங்கள் பிள்ளைகளை தலைமுறை தலைமுறை தலைமுறையாக வாழ்ச்சி. ஒரே ஒரு சாட்சி, எனக்கு ஒருத்தர் சொன்ன சாட்சி, கர்த்தருக்காக ஊழியம் ஒரு குடும்பம் ரொம்ப ரொம்ப வறுமையில் இருந்த குடும்பம் ஒரு சபைக்கு போனாங்க. அவங்க ஊழியம் செஞ்சாங்க. என்ன? சபையை போட்டுறது பெருக்கிறது பாய்ப்படுத்துறாங்க. அவங்களோட ஊழியம் அதை அவங்க எல்லா வாரமும் எப்பப்பெல்லாம் மீட்டிங் இருக்கு எல்லா நாளும் கரெக்டா செஞ்சு. ஒரு நாள் வந்து அவன் பையன் படிச்சு பெரிய ஆளானா ஃபாரின்ல போயிருக்கான். இங்க நம்ம பார்த்து ரொம்ப பெரிய ஆளா சொல்ற சாட்சி. எங்க அப்பாவும் அம்மாவும் நானும் எங்க அக்காவும் போயிட்டு அந்த சமையல் பெருக்கி கூட்டி வாரி சுத்தமா வச்சுக்கிட்டு இன்னைக்கு என் வாழ்க்கையில இல்லாமன்ற ஒரு வார்த்தை இல்லாமலே போயிடுச்சுங்க. இல்லாமன்ற வார்த்தை இல்லாமையே போறதுக்கு மிக முக்கிய காரணம் கர்த்தரோட வச்சிருக்கிற காரணம் ஐக்கியம் பண்ணாங்க. கர்த்தரோட ஐக்கியப்படுங்க. கர்த்தரோட ரொம்ப 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 நெருங்கி இருக்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்துவார். கர்த்தர் தாமே அவருடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் எழுந்திருக்கலாமா? கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.